Hi students, welcome to IK Academy. இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா ஆர்ஆர்பி குரூப் ரெலவெண்டா ஒரு முக்கியமான பிரேக்கிங் நியூஸ் தான். சரிங்களா? ஒரு நல்ல ஒரு அப்டேட். ஓகேங்களா? அது என்ன அப்படின்னு வீடியோ சொல்ல போறேன். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. யாராவது ஃபர்ஸ்ட் சேனல் பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வீடியோல போறதுக்கு முன்னாடி ஆர்ஆர்பி குரூப் டிக்கு நம்ம அட்மிஷன் போயிட்டு இருக்குங்க. ஆன்லைன் டெஸ்ட் வந்தீங்கன்னா ஃபீஸ் வந்து 400 ரூபாய் மட்டும் தான். இதுல மொத்தமா 20 டெஸ்ட் தரும். 10 டாபிக் டெஸ்ட் 10 ஃபுல் டெஸ்ட். உங்க டாபிக் டெஸ்டே 10 டெஸ்ட் தரும். மொத்தம் 20 டெஸ்ட். டெஸ்ட் கொஸ்டின்ஸ் பைலிங்குவல்ல இருக்கும். கொஸ்டின் தமிழ்ல இங்கிலீஷ்ல இருக்கும், நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதே டெஸ்ட் பிடிஎஃப் தான் கொடுக்கும். கொஸ்டின் ஒரு பிடிஎஃப் இருக்கும், ஆன்சர் ஒரு பிடிஎஃப் இருக்கும், நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அந்தந்த டெஸ்ட் முடிஞ்சோடனே அந்த டெஸ்ட்டுக்கான எக்ஸ்பிளனேஷன், முக்கியமா மேத்ஸ் ரீசனிங், ஓகேவா, மேத்ஸ் ரீசனிங்க்கு அந்த டெஸ்ட்டுக்கான எக்ஸ்பிளனேஷன் ரெக்கார்ட் வீடியோவா கொடுத்துருவோம். இது எல்லாத்துக்குமே சேர்த்து 490 தான் ஃபீஸ். ஓகேவா? சரி. அப்ப ஆன்லைன் கோர்ஸ் என்ன சார் ப்ரொவைட் பண்ணீங்க அப்படின்னா அந்த டெஸ்ட்டுக்கான கிளாஸஸ் உங்களுக்கு முன்கூட்டியே கொடுத்துருவோம். வீக்லி ஒன்ஸ் தான் டெஸ்ட் போயிட்டு இருக்கு. அந்த டெஸ்ட்டுக்கு வந்து இப்போ டாபிக்ஸ் இருக்குல்ல, அதுக்கான கிளாஸஸ் உங்களுக்கு கொடுத்துருவோம். இதுல வந்தீங்கன்னா அப்ப கிளாஸை பார்த்துட்டு அப்புறமா நீங்க டெஸ்ட் அட்டன் பண்ணிட்டு அப்புறமா டெஸ்ட்டுக்கு டிஸ்கஷன் வச்சுக்கலாம். நம்மளோட கிளாஸஸ் எல்லாமே உங்களுக்கு ரெக்கார்ட் வீடியோ கிளாஸஸ் தான். நீங்க வேலைக்கு போறவங்களா இருந்தா வேலையை முடிச்சுட்டு வந்து ஃப்ரீயா இருக்கோ பார்த்துக்கலாம் வீடியோ. ஓகேவா? வீடியோ நீங்க எப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணிக்கோங்க. ஆன்லைன் கோர்ஸ் வர்றவங்களுக்கு இந்த டெஸ்ட் மேட்சும் ஃப்ரீயா வந்துடும், பிடிஎஃப் மட்டும் ஃப்ரீயா வந்துடும். எல்லாமே சேர்த்து ஃபீஸ் வரும். 1800 யூஸ் பண்ணிக்கோங்க. பிடிஎஃப் மெட்டீரியல் மட்டும் வேணா ஃபீஸ் வந்து 999. ஓகேவா? இது உங்க என்ன டீடைல் வேணாலும் 7708 9728 இந்த மாதிரி கான்டெக்ட் பண்ணிக்கோங்க. கான்டெக்ட் டீடைல் கேட்டுக்கோங்க. இப்போ அந்த முக்கியமான விஷயம் பார்க்கலாம். அதாவது அப்ளை பண்றதுக்கான லாஸ்ட் டேட் ஸ்டார்டிங் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா பிப்ரவரி 22 அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓகேவா? பிப்ரவரி 22 சொல்லியிருந்தாங்க. பிப்ரவரி 22 வரதுக்கு இன்னும் 2 நாள் தான் இருக்கு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த டேட்டை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? மார்ச் 1ஆம் தேதி வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, ஒரு 1 வீக் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க உங்களுக்கு. மார்ச் 1ஆம் தேதி வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஏன் நான் முக்கியமா சொல்ல வந்தேன் அப்படின்னா நிறைய பேர் ஓபிசிக்கு அப்ளை பண்ணியிருந்திருப்பீங்க, அது கிடைக்கல, இல்ல லேட் ஆகுது அப்படிங்கிற பட்சத்துல சரி யூஆர்ஏ போட்டு அப்ளை பண்ணிடலாம் அப்ப நிறைய பேர் டிசைட் பண்ணிருப்பீங்க. அதனாலதான் அந்த வீடியோ வெயிட் பண்றேன். சரிங்களா? இன்னும் 1 வீக் டைம் இருக்கு. ஓகேவா? அதனால நீங்க ஓபிசி இப்பதான் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம், மார்ச் 1 தான் லாஸ்ட் டேட். அப்படிங்கிறப்ப நீங்க ஒரு 27 28 வரை வெயிட் பண்ணி பாருங்க. ஓகேவா? வெயிட் பண்ணி பார்த்துட்டு என்ன பண்ணிக்கலாம், அப்ளை பண்ணிக்கலாம். ஓபிசி வந்தோன்னு அப்ளை பண்ணதான் சொல்றேன். ஏன்னா சர்டிஃபிகேட் நம்பர் அங்க கேட்கும். ஓகேவா? அதனாலதான் சொல்றேன். ஸோ ஓபிசி வந்து நீங்க வச்சு பண்றீங்க அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி நீங்க பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் கேட்பீங்க சார் நான் இனிமேட்டு தான் சார் ஓபிசி அப்ளை பண்ண போறேன்னா அதுக்குள்ள வர்றதுக்கான சான்சஸ் கம்மி. இப்போ என்னன்னா நமக்கு நார்மலா ஒரு இன்கம் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணாலே அது வர்றதுக்கு மினிமம் 3 நாள், மேக்ஸிமம் 5 நாள் ஆகும். வேகமா வந்து ஒரு 3 நாளே வச்சுக்குவோம். திரும்ப அதை வச்சு ஓபிசி அப்ளை பண்ணி ஓபிசி வர்றதுக்கும் மினிமம் 3 நாள், மேக்ஸிமம் 5 நாள். எப்படி பார்த்தாலும் குறைஞ்சபட்சம் 1 வாரம், அதிகபட்சம் 10 நாள் எடுத்துக்கும் ஓவரால் ஓபிசி வர்றதுக்கு. ஸோ அப்படிங்கிறப்ப இப்ப இருந்து பார்த்தா அப்ளை பண்ணதுக்கு என்ன ஒரு 8 to 9 days இருக்கு. ஏன்னா மார்ச் 1 லாஸ்ட் டேட், இந்த மாசத்துல 28 நாள் தான் இருக்கு. ஓகேவா? அதனால சொல்றேன் ஒரு 8 இருந்து 9 நாள் அந்த மாதிரி தான் இருக்கு. அப்படிங்கிறப்ப ஸோ மேக்ஸிமம் இப்ப பண்ணி அது கூட ஓபிசி வர்றதுக்கான சான்சஸ் கம்மி. ரீசெண்டா பண்ணிருக்கீங்க ஓபிசிக்கு, ஓகேவா, வரப்போகுது அப்படின்னா வந்தோடனே என்ன பண்ணலாம், இப்ப அப்ளை பண்ணிக்கலாம். அதனால தான் இந்த தகவலை சொல்றேன். மார்ச் 1 வரைக்கும் டேட் இருக்கு. ஸோ பொறுமையா அப்ளை பண்ணுங்க, யாரும் பதட்டப்பட வேண்டாம். சரிங்களா? 22 லாஸ்ட் நினைச்சிட்டு நேரத்துல 1ஆம் தேதி தான் லாஸ்ட் டேட். ஸோ கண்டிப்பா எல்லாருமே அப்ளை பண்ணிருங்க. 10th முடிச்சிருக்கவங்க எல்லாருமே இந்த எக்ஸாமுக்கு எழுதலாம். அதனால 10th யாராவது படிச்சு ஸ்டில் அப்ளை பண்ணாம வந்தீங்கன்னா தயவு செய்து பண்ணிருங்க. ஓகேவா? ஸோ சேம் டைம் ஆர்ஆர்பி குரூப் டிக்கு நம்ம அட்மிஷன் போயிட்டு இருக்கு. ஃபீஸ் ஸ்டார்டிங்கே சொல்லியிருப்பேன். ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க 7708 9728 இந்த மாதிரி கான்டெக்ட் டீடைல் கேட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.